காமராஜரோட பிறந்தநாள் வந்திருக்கு போன செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முக்கியமான ஒரு கட்சியோட தலைவரை வந்து நீங்க உள்ளே நுழையக்கூடாது, நீங்க மாலைலாம் போட அனுமதி கிடையாது, உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. போலீஸ் வந்து போகும்போது டைம் எடுத்துட்டு போடுங்க பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இவர் வந்து என்ன அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லி வெளியே வந்து கோஷம் போட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, மேலிடத்துல வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. யாரா அந்த மேலிடம்? திருச்சி சிவான்னு ஒருத்தர் வந்து காமராஜரை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, காமராஜர் எங்கே போனாலும் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார். உடனே திருச்சி வேலுசாமின்னு ஒரு மிக முக்கிய மூத்த காங்கிரஸ் நிர்வாகி அவர் என்ன சொல்றாருன்னா, பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேண்டாமா. திருச்சி சிவான்றவர் அவர்கள் நேரில் இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. யாரை பார்த்தது இல்லைன்றாரு. காமராஜர் வந்து திருச்சி சிவா பார்த்ததே கிடையாதான். காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, காமராஜர் பற்றி பேசுவதற்கு திருச்சி சிவாவுக்கு அருகதை இல்லை. திமுக காங்கிரஸ் எல்லாம் நிற்க முடியுமா, காங்கிரஸ் எல்லாம் நிற்க முடியுமா, தனிச்சு வெற்றி பெற முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் இதன் மூட நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. கடுமையா திமுக இருந்து இவங்கள சாடுறதும் காங்கிரஸ் வந்து அவங்கள சாடுறதும், திமுக காங்கிரஸும் கட்சி உடைய போகுதுன்ற அளவு அரசியல் அலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். சொல்லலாம் என்னன்னாங்க தமிழ்நாட்டில் என்ன நேற்று நடந்துச்சு அலசுறதுக்கு முன்னாடி பார்த்து அலசுங்க. என்னன்னா வந்து காமராஜரோட பிறந்தநாள் வந்திருக்கு போன செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முக்கியமான ஒரு கட்சியோட தலைவரை வந்து நீங்கள் உள்ளே நுழையக்கூடாது, நீங்கள் மாலைலாம் போட அனுமதி கிடையாது, உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்றாங்க. அது என்னதான் கதை? யார் அது? அது வேற யாரும் இல்லை, செந்தமிழ் சீமான். ஏன் செந்தமிழ் சீமானை வந்து கட்சிக்கு உள்ள விடலை? ஏன்னா இப்போ விஜய் காமராஜ் பிறந்த வந்தோடனே மாலை எடுத்து போட்டாரு. அவருக்கு ஈஸிங்க. மனைவர் ஆஃபீஸ்லேயே வந்து 10 தலைவர்களோட சிலையை வச்சிருக்காரு. ஒரு தலைவருக்கு போய்ட்டு அழகாக போட்டு சீமான் அப்படியா? அதுதான் வெளியே தான் போயிருக்காரு. முக்கியமாக அவர் வீட்டுக்கு தான் போயிருக்காரு. மணிமண்டபம் அந்த மாதிரி இடம்லாம் சொல்கிறாங்க. அங்கே போகும்போது இவர் வந்து அலோவ் பண்ணல அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க. விசாரித்து பார்க்கல என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து கூட்டம் க்ரௌடு வந்திருக்கு, போலீஸ் வந்து போகும்போது டைம் எடுத்துட்டு போடுங்க பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இவர் வந்து என்ன அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லி வெளியே வந்து கோஷம் போட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, மேலிடத்துல வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்கல, யாரா அந்த மேலிடம் அப்படின்னு கத்திருக்காரு. மேலிடம் யாரா அந்த மேலிடம் சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நேரம் வெயிட் பண்ணுங்க, நிறைய தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க, முதலமைச்சர்லாம் வர்றாங்க. சீமானை விட பெரிய தலைவர்கள் அந்த ஏரியாவில் இருந்திருக்கிறாங்க. ஆமாம், முதலமைச்சர் வராரு. முடிச்சுட்டு இப்போ நீங்கள் அம்பேத்கருக்கே பிறந்த நாள்னா நீங்கள் போனோன்னா, நம்மளை மாதிரி முன்னாடி போயிட்டு அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு மாலை போட்டு போகிறோம் அப்படின்னா, முதலமைச்சர் வர்றாருன்னா அவர் போட்டு போயிட்டு தான் நமக்கே அலோவ் பண்ணுவோம். அப்போ அன்னைக்கு சீமான் வரும்போது முதலமைச்சர் வந்திருந்தாரு. ஓகே, முதலமைச்சர் வர்றதால இது நடந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாம் அது அவருக்கு தெரியாது, ஆனால் சீமானுக்கு தெரியாது. சரி, சொல்லியிருப்பாங்க யாரா அந்த மேலிடம் வரட்டும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவருக்கு கோவம் வந்து யாரா அந்த மேலிடம் அப்படின்ற மாதிரி வசனம் கொஞ்சம் பேசியிருக்காரு. அதே சமயம் அதே அந்த நாள்லேயே வந்து திருச்சி சிவான்னு ஒருத்தர் வந்து காமராஜரை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, காமராஜர் எங்கே போனாலும் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார். என்ன சொல்கிறீங்க? ஏசி அப்போ இருந்ததா? இல்லை, அதுதான் காமராஜருக்கு வீடு வசதி இல்லாமல் சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கன்னா ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாங்க. ஆமாம், அதனால ஒரு பொதுக்கூட்டத்தில் திருச்சி சிவா அதை சொல்லியிருக்காரு. சொல்கிறது மட்டும் இல்லாமல் காமராஜருக்கு ஏசி இல்லாமல் தூங்காமல் இருந்தால் ஸ்கின்னில் அலர்ஜி வந்துடும், ஏசியோட தான் தூங்குவார், அவரால் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற. காமராஜர் வந்து ஏசி ரூம்ல தான் தூங்குவார். ஆமாம், அப்படி அவர் ஏசி ஆன் பண்ணலன்னா ஸ்கின்ல அலர்ஜி ஆகிடும் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால தான் கருணாநிதி என்ன சொன்னார்னா, இனிமேல் அரசலுவலம் எங்கே இருந்தாலும் அங்கே வந்து ஏசியை பொருத்தணும், காராக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும், இங்கே தான் ஏசி பொருத்தணும் அப்படின்ற மாதிரி சொன்னாதான் சொல்லிடுறாரு. இது யார் அவர் சொன்னதுங்களா? இது அவரோட கூட இருக்கும்போது அவர் பார்த்தாராம், காமராஜர் பார்த்தாராம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. திருச்சி வந்து காமராஜர் கூட இருக்கும்போதும் கலைஞர் அவர்கள் கூட இருக்கும்போதும் ஆமாம் ஏசி போடுறது ஆஃப் பண்ணுறது பார்த்துட்டு. ஆமாம், ஆனால் அது சமயம் உடனே திருச்சி வேலுசாமின்னு ஒருத்தர் மிக முக்கிய மூத்த காங்கிரஸ் நிர்வாகி அவர் என்ன சொல்கிறாருன்னா, பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா. அவர் திருச்சி சிவான்றவர், அவர் பேர் சிவசுப்பிரமணியம். அதனால் திருச்சி சிவான்னு சாட்டாக கூடுறாங்க. அவர்கள் நேரில் இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யாரை பார்த்தது இல்லைன்றாரு. காமராஜர் வந்து திருச்சி சிவா பார்த்ததே கிடையாதான். ஆனால் இவர் ஒரு கப்ஸா விடுறாரு, பொய்யா பேசுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா, பொய் சொன்னாலும் பிறந்த சொல்றாரு. அதே சமயம் காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாருன்னா, காமராஜர் பற்றி பேசுவதற்கு திருச்சி சிவாவுக்கு அருகதை இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு.
எம்பி கனிமொழி மற்ற கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள்லாம் எம்எல்ஏ எம்பிஸ்லாம் வந்து கடுமையாக அதிருப்தியும் விமர்சனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் தெரிவிச்சிருக்காங்கன்னா ஒரு ஆதாரமற்ற எல்லா விஷயத்த பேசியிருக்காங்க. ஆனால் அந்த உடனே அவங்க பேரன் பேத்தியெல்லாம் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அவங்க நேர்காணல் என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது, அவர் எப்போவுமே ஒரு எளிமையாக தான் இருப்பார், தூங்கும் போது கூட அந்த பீரியட் டைமில் அந்த ஏசின்ற இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி நம்ம இருக்கிற அட்வான்ஸ் நம்ம வந்து இப்போ அடிக்ஷன் ஆன மாதிரி அந்த டைமில் அட்வான்ஸ் கிடையாது. இந்த மாதிரி இப்போ இருக்கிற அட்வான்ஸ் கிடையாது, அது இருப்பார். ஆனால் அவர் ஏசி இல்லாமல் இருந்ததெல்லாம் இல்லை, இதெல்லாம் ஒரு கதைகளாக இருக்குது, இது தவறான ஒரு பேச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே திமுக மேலே காங்கிரஸ் முன்னாடி இருந்து அதிருப்தியில் இருக்கு. ஏன்னா கூட்டணியில் பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, கூட்டணி ஆட்சி அமைக்கணுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போது திமுக கூட்டணியில் விசிகாவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், சிபிஐ சிபிஎம் அப்புறம் இஸ்லாமியர் கட்சிகள் நிறைய கட்சிகள் இருக்குது. ஆனால் கூட்டணியில் பங்கு கொடுக்குறதில்ல. இப்போ எப்படி கேரளாவில் வந்து காங்கிரஸ் இது இடதுசாரி கூட்டணியில் இன்னொரு கட்சிகள்லாம் இருக்குது, அங்கே கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் எத்தனை கட்சிகள் இருந்தாலும் கூட்டணி ஆட்சி கொடுக்கறது இல்லை. வெறும் 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ அதிகார பகிர்வு கொடுக்குது இல்லை, 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ கரெக்டாக சொன்னீங்க, அதிகார பகிர்வு அது கிடையில. ஏன்னா 3 எம்எல்ஏ 4 இப்போ சீட்டு கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா 6 8 7 9 இப்படி தான் கொடுக்குறாங்க. அப்போ முக்கியத்துவமான இருக்க கட்சிகளை ஏன் நீங்கள் கொடுக்குறதில்ல, ஏன் கூட்டணி ஆட்சி அமைக்கிறதில்ல அப்படின்ற மாதிரியும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த அதிருப்தியை தான் காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி விமர்சனத்தில் எதிரொலிக்கிறதா இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இல்லை, நான் என்னன்னா, நீங்கள் எது வேணா விமர்சனம் பண்ணுங்கள், அவர் ஏசி அறையில் படுத்தாரான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் எப்படி விமர்சனம்? இல்லை, அது இல்லை தான். ஆனால் இருந்தாலும் இதோ ஒரு ரூட்டாக பயன்படுத்தி கண்டிப்பாக அவங்க ஆல்ரெடி திமுகவில் காங்கிரஸ் எல்லாம் நிற்க முடியுமா, காங்கிரஸால் நிற்க முடியுமா, தனிச்சு வெற்றி பெற முடியுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் இதன் மூட நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. கடுமையாக திமுகவிலிருந்து இவங்கள சாடுறதும் காங்கிரஸ் வந்து அவங்கள சாடுறதும் இப்படிலாம் பேசு பொருளாகிட்டு, பேசு பொருள் மட்டும் இல்லாமல் திமுக காங்கிரஸும் கட்சி உடைய போகுதுன்ற அளவுக்கு விவாத பொருளாயிடுச்சு, கூட்டணியே உடைய போகுதுன்ற அளவுக்கு ஏசி மேட்ரு விவாத பொருளாயிடுச்சு. ஏன்னா திமுக அந்த அளவுக்கு இதாக இருக்குது, கிட்டத்தட்ட 50 52 வருஷம் 70 60 வருஷமாக ஆயிருக்கு, இதுவரையும் சிங்கிள் மெஜாரிட்டியில் ஜெயிச்சது இல்லை திமுக அப்படின்ற அளவுக்குலாம் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த பாஜகவுக்கு அண்ணாமலை போன்றவரெல்லாம் வந்து பச்சை தமிழர் காமராஜே பேசுறதுக்கு அருகதையே இல்லை திமுகவிற்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேச, அதே சமயம் மற்ற கட்சிகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவருக்கு அதிருப்தி ஆகி இன்னைக்கு இப்போ ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, தேவையற்ற பேச்சை தவிர்த்து கொள்ளுங்கள், தேர்தலில் ஒட்டி நெருங்கி விட்டோம், நாம் ஒன்றிணைஞ்சி பாஜக வீழ்த்துறதுக்கான சிந்தனை நோக்கி நாம் போக வேண்டும். நீங்கள் இந்த இடத்துல தேவையற்ற பேச்சில் பேசிங்கன்னா எதிரிக்கு இன்னும் பலமாகிவிடும், எதிரிக்கு இன்னும் சாதகமாகிவிடும், தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அது நீங்கள் அவர் திருச்சி சிவாக்கு டைரெக்டாக சொல்லிருக்கலாம், மதியம் கண்டிச்சிருக்காரு, நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறார், கண்டிச்சிருக்காரு. ஏன்னா திருச்சி வேலுசாமின்ற என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரச்சனையை வந்து முக ஸ்டாலின் வந்து தலையிட்டு இது தீர்க்கணும் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா மற்ற எம்எல்ஏ எம்பிஸ்லாம் இது மோதல் போக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் பிரச்சனை என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 வருடமாகவே விசிக என்ன கோர்றாங்க, எங்களுக்கு அதிகார பகிர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா 4 சீட்டு 3 சீட்டுன்றது ஏற்றுக்கல, நிராகரிக்கிறாங்க. அப்போது எங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு ஓட்டு சதவீதம் இருக்குது. ஏன்னா ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம். அப்போ அவர் கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்குறதில்ல அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி திமுகக்குள்ளே சில சாதிய பார்வைகள்லாம் சில அமைச்சர்கள் இருக்கிறதா சொல்லி அந்த கட்சியில் குற்றச்சாட்டும் செலுத்தினாங்க. இதில் காங்கிரஸ்லேயும் அதே மாதிரி செலுத்தினாங்க. அதிருப்தி சிபிஐ சிபிஎம்லேருந்து எல்லாருக்கும் இந்த பீரியடில் அதிருப்தி ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதனால் இந்த இஷ்யூவை வச்சு இந்த விஷயம் அவங்களுக்கு இந்த விஷயம் வெடிக்கிறதுக்கு ஒரு போதாகரமாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த நேரத்தை. உங்களுக்கும் எனக்கும் சில முரண்பாடு இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் வந்து அது வெடித்து நீ அன்றைக்கி எதை பண்ண அதை பண்ணுன்ற அளவுக்கு பூதாகரமாக இருக்குது. அது இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பேக் ஃபயராக மாறி இருக்குன்றதுக்காக இது நேரடியாவது முதலமைச்சர் வந்து தலையிட்டு, நீ இனிமேல் அப்படிலாம் தலையிடாதீங்க, பேசாதீங்க போட்டார், இனிமேல் அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே இந்த பக்கம் இருக்க அறிவாலய வட்டாரங்களாக இருக்கட்டும், காங்கிரஸில் இருக்கிற வட்டாரங்களாகட்டும் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. அமைதியாக இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல விஷயமா இருக்குது. அப்போ பொறுத்துன்னு பார்ப்போம். மற்றொரு பயிர் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.